சவுதி அரேபியா மற்றும் மலேசியா இரு நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹாலித் நூர்தீன் அவர்கள் சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது சவுதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இளவரசர் ஹாலித் பின் சல்மான் அல் சவுத் அவர்களுடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் முக்கிய முடிவாக இரு நாடுகளுக்கும் இடையே டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் எனப்படும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராணுவ பயிற்சி, பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம், உபகரணங்கள் தயாரிப்பு, கூட்டு பயிற்சிகள் போன்ற துறைகளில் இணைந்து செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மலேசிய பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் சவுதி நிறுவனங்களிடையே பல MOU ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. மேலும் ரியாதில் நடைபெறும் வேர்ல்ட் டிஃபென்ஸ் ஷோ 2026 கண்காட்சியில் மலேசிய அமைச்சர் கலந்து கொண்டு உலகளாவிய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுடன் கூட்டாண்மை வாய்ப்புகளை ஆராய உள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவு வலுப்படுத்துவதற்கும் மலேசிய பாதுகாப்பு தொழில்துறைக்கு புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கும் பயங்கரவாத எதிர்ப்பு, கடல் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இணைந்த நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது தொடர்பான அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி மலேசிய உறவில் இந்த ஒப்பந்தம் புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது.